என்னோட பாயிண்ட் இப்பவே மீடியா ஃபுல்லா டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்ப பிஎம்கேவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கே பிஜேபி தான். ஆனா ஏன் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைய தொடங்கவே இல்லை, இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களே? ஒருவேளை கட்சிக்குள்ள இருக்கிற அந்த தலைமைக்கான போட்டி காரணமா இருக்குமா? இழுத்து அடிக்காம இருந்தாதாங்க சர்ப்ரைஸ். இப்ப டிவிக்கே தனியா இருக்க போறாரு, தனியா இருந்து அவரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிரிக்க போறார், டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு ஃபேவர் பண்ண போறாரு அவரு. நீங்க மீடியான்னு சொல்லும் போதுதான் இன்னொரு செய்தியும் ஞாபகத்துக்கு வருது. கடந்த வாரம் சில முக்கியமான ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களை எல்லாரையும் முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு. ஆனா உள்ள என்ன நடந்துச்சு, என்ன பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது எதுவுமே மீடியாவில் வரல. ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் பண்ணாங்க, முதலமைச்சர் இதை தான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கத்துக்கு செய்தி குறிப்புகள் மட்டும் வெளியாச்சு. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டை கூட டிஎம்கே வந்து நடத்தவே இல்லை. ஆளுங்கட்சியா எந்த ஒரு பிரஸ் மீட்டையும் நடத்தல. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மீடியா மீட் மட்டும் எதுக்காக? அதான் இந்த மீடியால இருக்கக்கூடிய முக்கியமான ஓனர்ஸும் பத்திரிகையாளர்கள்லாம் சிஎம் இந்த மாதிரி மீட் பண்றது வருஷம் பண்றதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அது நடக்கிற விஷயம்தான். சிக்கல் என்னன்னா பிரஸ் மீட்டே நடத்தாம இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறது வந்து மோசமான ஒரு விஷயம், நல்ல விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களோட அது என்ன சொல்றது ஒப்பீனியன், கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மீடியாவோட வேலை கிடையாது. மீடியாவோட வேலை கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கறது, அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறது. இப்ப கருத்து சொல்றது மீடியாக்காரன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தொழிலதிபர் பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய சிறு தொழிலாளர்கள் எல்லாம் பண்ணலாம், சாதாரண மக்கள் பண்ணலாம். அவங்க தான் அந்த கருத்தெல்லாம் சொல்லணும். மீடியாக்காரனோட வேலை என்ன? கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்கணும். இங்க பிரஸ் மீட்டே நடத்தலைன்னா முதல்ல அதை கேள்வியா வைக்கணும். பிரஸ் மீட் நடத்தல உங்களுக்கு என்ன சிக்கல், அப்ப மோடிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், அந்த விஷயத்தை தான் கேட்கணும். ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது பேச்சு தான் வேற. ஃபாசிசம் அது ஒரு சைடு, ஃபாசிசம் பாஜகலாம் ஒரு சைடு, நீங்க திராவிட மாடல். ஆனா 2 மாடலுமே பிரஸ்ஸை மீட் பண்றதுக்கு அச்சப்படுது. 2 மாடலுமே பிரஸ்ஸை பார்த்தா ரிவர்ஸ் போகுது. அப்ப 2 மாடலுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. 2 மாடலும் ஏதோ ஒரு வகையில ஒன்னாதான் இருக்கு. நம்ம மக்களுக்கான ஆட்சியா இருக்கோம்னா, இப்ப ஃபிடல் காஸ்ட்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியாவை மீட் பண்ணலாம் பயப்படவே மாட்டாரு, நல்லா தில்லா மீடியாவெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார். இன்டர்நேஷனல் மீடியாவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் மக்களை சந்திக்கிறதுக்குலாம் அவருக்கு பயமே கிடையாது. இந்த லீடர்ஸ்க்குலாம் ஏன் மக்களை சந்திக்க பயம்? சோ அப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க மக்களுக்கான தலைவர்களா நீங்க இல்ல, அதனாலதான் நீங்க மக்களை சந்திக்க தயங்குறீங்க. மக்களுக்கான தலைவர்களா நீங்க இருந்தீங்கன்னா மீடியாவெல்லாம் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணுமே மீடியாலாம் உங்களுக்கு பெருசாலாம் சேலஞ்ச் பண்ணிட முடியாது. பட் இவங்களுக்கு மீடியாவை பாக்குறதுக்கே இவங்க பயப்படுறாங்க. ஆனா சோ நீங்க மீடியா பிரஸ் மீட்டே வைக்காம, மீடியாவே சந்திக்காம, உங்களால எல்லா தொழிலதிபர்களையும் எல்லா முக்கியமான பத்திரிகையாளர்களையும் இடத்துல அசம்பிள் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுதுன்னா, அப்ப ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு மீடியா மேல. இத வெறும் அட்வைஸ்ன்னு மட்டும் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இன்னும் ஓராண்டுக்குள்ள சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ள மீடியாவை மொத்தமா நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊடகத்தோட முக்கியமான தலைமை செய்தி ஆசிரியர்கள், முதலாளிகள் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரகசிய ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்கலாமா? ஒரு சந்தேகமா கேட்கறேன். என்னோட பாயிண்ட் இப்பவே மீடியா ஃபுல்லா டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இல்ல கொஞ்சம் நெஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கும்ல. ஃபுல் கண்ட்ரோல். அதனாலதான் இப்ப யோசிச்சு பாருங்க, பிரஸ் மீட் வரைக்கும் ஒரு சிஎம் வைக்கவே இல்லை, ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல. ஆனா மீடியாவெல்லாம் அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி கதை பேச முடியுது. அத மீடியாவும் ஏத்துக்கிறாங்க, எல்லா மீடியாவும். இதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமான ஊடகவியலாளராக இருந்தா இந்த டைம்ல என்ன கேட்டு இருக்கணும்? முதல் பிரஸ் மீட் வைங்கப்பா, எங்களுக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை நீங்க பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சொல்லிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பேசாம அட்டென்ஷன்ல வந்து எல்லாம் நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட தான் இருக்கோம்னு அர்த்தம் எல்லாம். சோ அதனால 4 years இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியுமே அப்படிதான். அதிமுக ஆட்சியிலுமே திமுக தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. பட் அப்ப ரொம்ப ஆக்வர்டா தெரியல. ஏன்னா அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கிறனால மீடியா ஆளுங்கட்சி அப்போஸ் பண்றது தப்பா தெரியல அப்ப. ஆனா இப்ப ரொம்ப பச்சையா தெரியுது. திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மீடியாவோட கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. மீடியா வந்து பெருசா எந்த கேள்வியும் கேட்காம குவைட்டா இருக்கிறது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல், அவரு ஃபாரின்ல எல்லாம் படிச்சவரு, இங்க பெரிய ஒரு அறிவுஜீவி, அவர் ஸ்காலர். அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த மாதிரி மீடியா உலகத்துல எல்லா நாட்டிலையுமே அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா நாட்டிலையுமே இருக்கும், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நீங்க கம்ப்ளீட்டா அரசாங்கத்தோட ஒரு ரைட் ஹேண்டா நீங்க மாறிடக்கூடாது. அதாவது மக்கள் மத்தியில குறைந்தபட்சம்
மீடியா அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அந்த பிரஸ்டீஜ் இருக்குல்ல, அதை ஓரளவுக்காவது மெயின்டைன் பண்ணும். நீங்க கம்ப்ளீட்டா ஓப்பனா வெளிப்படையா கவர்மெண்டோட எக்ஸ்டென்ஷனா மாறிட்டீங்கன்னா மக்கள் உங்களை சுத்தமா மதிக்கவே மாட்டான். நீங்க மீடியான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதே வேஸ்ட், மக்கள் உங்களை அப்படி பார்க்கவே மாட்டான். கவர்மெண்டோட மவுத் பீஸ் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் பாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இப்ப மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவரு சொன்னார். இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கும் பிஜேபி டிஃபரன்ஸ் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணான். அவன் மீடியாவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இறக்கி எடுத்து நல்லா ஹெவியா அவன் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணான். பட் அதை தாண்டி என்டிடிவி மாதிரியான ஒரு சேனல் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்றதுக்கும் அவன் அலோவ் பண்ணான் காங்கிரஸ் பீரியட்ல. என்டிடிவி காரனும் ஐடியாலஜிக்கல் அவனும் வெரி மச் ப்ரோ காங்கிரஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு மீடியாவை அவன் ஃபங்க்ஷன் ஆனான். ஸோ அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை அந்த சேனல் கிட்ட இருந்தது. சரி இவனை நம்பலான்றது. அதான் அப்போ ஒரு ஆட்சியாளராக இருக்கும்போது மீடியாவை பேச விடுறது அவனுக்கும் நல்லது. அப்பதான் மக்கள் மீடியாவை நம்புவாங்க. நீங்க ஃபுல்லா மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற மீடியாக்காரங்களையும் இங்க இருக்கிற பெரிய ஜேர்னலிஸ்ட்களையும் மக்கள் நம்பவே மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும், அவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். சோ இந்த மீடியாக்காரன் அவன் பாக்கெட்ல இருந்தாலுமே இந்த மீடியாக்காரனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவன் கிரெடிபிலிட்டி ஃபுல்லா உடஞ்சு போச்சு. இது கவர்மெண்ட்டுக்கும் இங்க ஆட்சியாளர்களுக்குமே கூட நல்லது கிடையாது. மீடியாவோட அந்த இமேஜை கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணும். இப்ப பாருங்க, இப்ப முக்கியமான பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ஏடிஎம்கே பீரியட்ல பெரிய வீரர்களா பார்க்கப்பட்ட நிறைய பேர் இன்னைக்கு அவங்களோட கிரெடிபிலிட்டி இழந்திருக்காங்க. மக்கள் மத்தியில் அவங்களோட செல்வாக்கு இழந்திருக்காங்க. இனி அவங்க சொன்னா பெருசா யாரும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமா இருக்கு. மேபி அவங்களுக்கு பெரிய டைட்டில் இருக்கலாமா இருக்கும், பட் மக்கள் மத்தியில் அவங்களோட அந்த இன்ஃபுளுன்ஸை இழந்துட்டாங்க. இது நடந்துருக்க கூடாது இல்ல. இது அவங்களுக்கு மட்டும் இழப்பு. ஒரு அளவுக்கு மேல மீடியாவை கண்ட்ரோல் பண்ணா மக்களுக்கு மீடியா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்புறம் நீங்க கண்ட்ரோல் பண்ணியும் எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அவன் பிரச்சாரம் பண்ணாலும் அதுல பிரயோஜனம் கிடையாது. மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. மக்கள் மத்தியில் அவனுக்கு நம்பகத்தன்மையே இல்லை. சோ அதனால இது உங்களோட நலனுக்கும் எதிரான ஒரு விஷயம் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப அக்ரெசிவா அதை பண்றாங்க. இறுதியா சில கூட்டணி கணக்குகளை மட்டும் பேசிடலாம். பாமக ரீசன்ட் டைம்ஸ்ல திமுகவை அப்ரோச் பண்றத பார்க்க முடியுது. பாமக திமுக கூட்டணியில சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கடைசியா நடந்த மாநாட்டுல பார்க்கும் போதும் அக்ரெசிவா தான் அவங்க திமுகவை டீல் பண்றாங்க. அதே போல ராமதாஸ் அவர்கள் பேசும்போதும் இனி போராட்டங்கள்லாம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ அப்படி இப்ப இந்த மாநாட்டுல நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அது சரி வரலன்னு நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது, திமுக சைடு பாமக போக முயற்சி பண்றாங்கன்ற மாதிரிலாம். அதுவும் குறிப்பா திருமாவளவன் அவர்கள் சில விஷயங்கள்லாம் பேசினாரு இல்லையா. பாமக கூடிய கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னாரு. நாங்க திமுகவோடய நாங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. நான் கன்சிஸ்டன்டா நாங்க பாஜக அப்போஸ் பண்ணலாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது பரவாயில்ல நினைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, பிஎம்கே திமுகவை நெருங்குறாங்க, அதனாலதான் திரும்ப இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனா அந்த மாநாட்டில் நடந்த விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது திமுக பிளஸ் பாமக ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரெண்டாவது, அந்த மாநாட்டுக்கு முன்னாடியுமே கூட அதுதான் யதார்த்தம். உண்மையா கணக்குப்படி பார்த்தா அதுதான் யதார்த்தம். ஏன்னா இப்ப பிஎம்கே எப்படி ஒரு 20-25 சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவ்வளவு சீட்ஸை வந்து திமுகவால கொடுக்க முடியாது. பிளஸ் பிஎம்கே உள்ள கொண்டு வந்தா விசிகே வெளில போவாங்க. அதுவும் ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ விசிகேவை நீங்க ஒண்ணு கோவப்படுத்துவீங்க, ரெண்டாவது பிஎம்கேவை அகாமடேட் பண்றதும் உங்களுக்கு கஷ்டம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை பிஎம்கேவை உள்ள கொண்டு வந்தா. ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் திமுகவுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, பிஎம்கே உள்ள இழுக்கிறதுல அதிமுகவுக்கு பிஎம்கே இல்லாம பண்ணிடலாம். அதிமுகவுக்கு பிஎம்கே தேவை. சோ எனக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, பிஎம்கே உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படும். ஏன்னா அதிமுகவுக்கு அவசியம். பிஎம்கே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா விசிகேவால அந்த ரோலை பிளே பண்ண முடியாது. குறிப்பா வெஸ்ட்ல வந்து பிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு அதிமுகவுக்கு. அதிமுக ஓட்ஸ் இங்க பெருசா ஷிஃப்ட் ஆகல, ஆனா பிஎம்கே ஓட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதிமுகவுக்கு அது பெரிய டேமேஜ் அது. அதனால அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும் தான் டிஎம்கேவுக்கு. ஆனா அதை தாண்டி டிஎம்கேவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்ல. ரெண்டாவது, டிஎம்கேவுக்கு அகாமடேட்டும் பண்ண முடியாது. அவங்க கேட்கிற சீட்டை வந்து கொடுக்க முடியாது. அப்ப பிஎம்கேவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கே பிஜேபி தான். ஆனா ஏன் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைய தொடங்கவே இல்லை? இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஒருவேளை கட்சிக்குள்ள இருக்கிற அந்த தலைமைக்கான போட்டி காரணமா இருக்குமா? அடிக்காம இருந்தாதாங்க சர்ப்ரைஸ். இப்ப சர்ப்ரைஸ் என்னன்னா, ஏடிஎம்கே எப்படி இவ்வளவு சீக்கிரமா அலைன்ஸ்ல போய் உட்கார்ந்தாங்கன்றதுதான். அமித்ஷா போய் சந்திக்கிறாங்க தலைவர்கள்லாம். அதுக்கப்புறம் அமித்ஷா இங்க வராரு, கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் பட்டுன்னு ஒரு 1-2 வீக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு வேகமா முடிஞ்சாதான் சர்ப்ரைஸ். ஸோ இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை பார்கெயின்னால என்ன? இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்குறேன், பார்கெயின் பண்றேன்னா கொஞ்சம் அப்படியே இழுக்கணும்ல, இறங்கி வரணும், இல்லாட்டி ஏறி வரணுன்றதுக்கு இழுத்து அடிச்சாதானே நடக்கும். ஸோ அதனால டக்குன்னு போய் உட்காந்துட்டு அதுல என்ன பார்கெயின் இருக்கு? அப்ப டக்குன்னு போய் உட்காந்தாச்சுன்னா யாரோ துப்பாக்கி எடுத்து தள்ள வச்சுட்டாங்கன்னு அர்த்தம்.
அதனால சரி ஏதோ ஒரு பார்கெயின் நடந்துட்டு இருக்கு, அதனால அவரும் கொஞ்சம் அவருக்கு லெவரேஜை கிரியேட் பண்றாரு. இந்த மாநாட்டை கூட்டியாச்சு, ஸோ அப்போ எனக்கு பவர் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க காட்ட முயற்சி பண்றாங்க. எந்த அளவுக்கு வெற்றிகரமா அமைஞ்சதுன்னு தெரியல. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இன்னும் அதிகப்படியான கூட்டத்தை எதிர்பார்த்தாங்க, பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய கிரௌடு வரலன்றாங்க. ஸோ அவங்களோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் அவங்க காட்ட முயற்சி பண்ணுவாங்க. வேற ஆப்ஷனும் இருக்குன்ற மாதிரி. அப்படிலாம் பண்ணும்போது பிஜேபி ஏடிஎம்கேவோட இன்னும் பெட்டரா நெகோசியேட் பண்ணலாம். பட் கடைசியில இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன், வேற ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஏன்னா சீட்ஸ் வின் பண்ணணும்னா இவங்க கூட தான் வரணும். ஓகே. இப்ப இந்த கூட்டணி கணக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் மிச்சம் இருக்கிறாரு, டிவிகே. எங்க போறாரு? டிவிகே தனியா இருக்க போறாரு. தனியா இருந்து அவரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிரிக்க போறார். டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு ஃபேவர் பண்ண போறாரு அவரு. அதிமுகவுக்கு பெரிய தலைவலியா இருக்க போறார். ஆனா அதிமுக கூட கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில முக்கியமான ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக கூட மேபி போலாம். அவரு போனாங்கன்னா எனக்கு என்னமோ போக மாட்டாருன்றதான் என்னோட நம்பிக்கை. ஆனா தனிச்சு போட்டி அப்படிங்கறதையும் அவர் இப்போ வரைக்கும் அறிவிக்கலையே. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் கூட்டம் சேர்த்து அவரும் கூட தன்னுடைய அந்த வெயிட்டேஜை காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த சீட் பார்கெனிங்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை ஏடிஎம்கேவுக்கு போறதுக்கான முன்னெடுப்பா இதை பார்க்கலாமா? இப்ப அவர் ஏடிஎம்கே கூட போறாருன்னா கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கும். ஆனா கட்சி அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய growth இருக்காது. அவங்களுக்கு லிமிட் செட் ஆயிரும். விஜய்னா இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பார்ட்னர். விஜயோட கட்சிக்கு 30 சீட்ஸோ 35 சீட்ஸோ 25 சீட்ஸோ அதான் அவங்களோட லிமிட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு மேல போகாது. அதான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். மற்ற கட்சிகளுக்குலாம் என்ன நடந்ததோ அதே இது உங்களுக்கு நடக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, எப்பவுமே ஒரு கட்சி புதுசா ஆரம்பிக்கும் போது, மாற்று அரசியல்ன்ற பேர்ல நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க முதல் எலெக்ஷன்லயே போய் நீங்க அதிமுகவோட சேர்றீங்கன்னா அந்த ஓட்ஸ் வராது. அந்த மாற்று அரசியல் வேணும்ன்ற விருப்பத்துல இருப்பான்ல, அந்த ஓட்ஸ் உங்களுக்கு வராது. அதை நீங்க இழந்துருவீங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் உங்களுக்கு பெருசா வராது. நீங்க அதிமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸும் உங்களுக்கு பெருசா வராது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜய்க்கு சில அட்வான்டேஜ் இருக்கு. நான் மாற்று கமல்ஹாசன் மாதிரி டார்ச் எடுத்து டிவி மேல எறிகிறது இப்படி ஏதாவது பண்ணாருன்னா பெனிஃபிட் அவருக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு மாற்று அப்படின்னு சொன்னா அந்த ஒரு குரூப் வந்து அவருக்கு வரும். ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கேட போய் சேர்ந்துட்டாருன்னா அந்த ஒரு 4-5% ஓட்ஸ் அவர் இழக்க வேண்டியிருக்கும். ஆனா சில சீட்ஸ் கிடைக்கும். எடுத்த உடனே அதிகாரம் அவருக்கு கிடைக்கும். அதான் அவர் தான் சூஸ் பண்ணுவது. எடுத்த உடனேயும் நமக்கு நிறைய அதிகாரம் இதெல்லாம் வேணுமா, இல்லைன்னா கட்சியை ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா? இன்ஃபேக்ட் நான் விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கூட, கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கூட, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க ஓட்டை ப்ரூவ் பண்ணுங்க, 10% வாங்க. செகண்ட் எலெக்ஷன்ல நீங்க நெகோசியேஷன்ல போய் உட்காருங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இஃப் இன் கேஸ் டிவிகே ஏடிஎம்கேவோட போறாங்கன்னா அது என்டிகேவுக்கு பெரிய லாபகரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாற்று அரசியலுக்கான கட்சின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, போன எலெக்ஷன்ல பிஜேபி இருந்தான். ஸோ பிஜேபி இருந்தனால மாற்று அரசியல்னு பேசி அவங்களும் ஒரு போட்டி கொடுத்தாங்க என்டிகேவுக்கு. இந்த தடவை பிஜேபியும் களத்துல கிடையாது, டிவிகேவும் களத்துல இல்லைன்னா மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்டிகேவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப டிவிகே போய் ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த அலைன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 200+ இருக்குன்னு அப்படி மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் திமுக வீழ்த்துன்னு நினைக்கிறவன் என்ன யோசிப்பான், டிவிகே பிளஸ் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே இருக்காங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு பார்ப்பான். ஸோ அப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் செதறாது. எல்லா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் அந்த அலைன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்டிகேவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வராது. போன எலெக்ஷன்ல என்டிகேவுக்கு நல்லா ஓட்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே தனியா இருந்தாங்க, பிஜேபி தனியா இருந்தாங்க. மக்களுக்கு தெரியும் இவனுக்கு எப்படி தோக்க தான் போறாங்கன்னு தெரியும். ஸோ அதனால நிறைய பேர் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் தோக்க தான் போறாங்க, புதுசா ஒரு கட்சிக்கு வாய்ப்பு அளிப்போமே, எதுக்கு ஓட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு யோசிப்பாங்க. பட் இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது நடக்காது. ஸோ அதனால பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா பாசிட்டிவ் இன்னும் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மாற்று நாம் தமிழர். ஆமா, மாற்று அரசியல் வேணும்னு கண்டிப்பா கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, வேற எந்த கட்சியும் வேண்டாம்னு யோசிப்பாங்க. அவங்க இங்க வருவாங்க. பிளஸ் இப்ப என்னன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்லயுமே அது கொஞ்சம் ஜெல்லாகாத அலைன்ஸ் தான். என்னதான் சொன்னாலும் அது கொஞ்சம் ஜெல்லாகாத அலைன்ஸ் தான். அந்த அலைன்ஸுக்கான ஒரு மனக்குறையோட தான் இருக்கு. அந்த அலைன்ஸ்க்கான தேவை இருக்கு, தேவையின் அடிப்படையில் தான் போய் சேர்ந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஏடிஎம்கேவுக்குள்ள ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் உண்டு, அதே மாதிரி பிஜேபிக்குள்ள ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸும் உண்டு. ஸோ அவன் எங்க போவான், அதுவும் ஒண்ணு இருக்கு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.